ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என பாடினார்கள். இந்த விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 28/3/2026 சனிக்கிழமை விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நாளிலே ஆதிக்க கிரகம் சனி பகவான். ஆகவே இன்றைய நாளிலே சனி பகவான் ஆதிக்கம் இருக்கின்ற நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். ஆஞ்சநேயர் சனி பகவானுக்கு மிகுந்த ஆளுமை உள்ளவர். அதாவது சனி பகவான் ஆஞ்சநேயரை பார்த்தால் சற்று தன்னுடைய நடவடிக்கைகளை குறைத்து கொள்வார். 12 ராசியினருமே சனீஸ்வரனை பார்த்துத்தான் பயம் கொள்கின்றோம். ஆகவே ஆஞ்சநேய வழிபாடு செய்தால் சனீஸ்வரனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். எனவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். 12 ராசிக்காரர்களும் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்ட மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை விற்கலாம், அது சம்பந்தமாக பேசலாம். இப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கின்றது. உயில் எழுதலாம், உயில் எழுத உகந்த நேரம். பங்காளிகளுக்குள் சொத்துக்களை பிரித்து கொள்ளலாம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. இந்த நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. இந்த நேரத்தில் பயணங்களை குறிப்பாக தொடங்கக்கூடாது. அதேபோல் முக்கியமான பிரச்சனைகளிலே முடிவுகளை எடுக்கக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 46 நிமிடங்கள் வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய திதி இன்று காலை 11 மணி 13 நிமிடங்கள் வரை வளர்பிறை தசமி, அதன் பிறகு சர்வ ஏகாதசி. சனிக்கிழமையும் ஏகாதசியும் இணைந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன ஆகும்? தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வரும். ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடக்குது, ஆனால் யாரும் சரியான ஒரு முடிவுக்கு வரல. இன்றைய நாளிலே வந்து விடுவார்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் பேசினீர்கள் என்றால் இது நாள் வரை அந்த ஒப்பந்தத்துக்கு சரியாக வராதவர்கள் கூட சரி ஏதோ ஒன்று பேசி கோர்ட்டுக்கு போகாமல் பிரச்சனைகளை முடித்து கொள்வோம் என்று அவரவர்களுக்கான பாகங்களை பிரித்து விடுவீர்கள். அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சொத்துக்கள் சேரும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும், பணப்பற்றாக்குறை தீரும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வருகின்ற அருமையான நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற நாள். மனம் சந்தோஷம் அடையும். கடன் தீர்ந்தாலே மனதுக்கு ஒரு நிம்மதி. மனதை அரிக்கின்ற கடன், அந்த கடன் தீர்ந்து விட்டாலே மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதி ஏற்படும். நன்றாக தூக்கம் வரும். இன்றைய நாளிலே உங்களுக்கு கடன்கள் எல்லாம் அடைந்து தூக்கம் வரும் நல்லபடியாக. அதேபோல் வீட்டிலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற
நல்ல நாள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அருமையான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். என்றாலும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக புதிய கடன்களை வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அருமையான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் எல்லாம் அடைபடும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் மனம் மிக சந்தோஷமாக இருக்கின்றது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை தேடித்தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மனதுக்கு சந்தோஷத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகின்ற அருமையான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே.
இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம், மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும். ஆகவே கவலை வேண்டாம். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு 2 நாட்கள் பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் ஏற்படும். அன்றைய நாளிலே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அப்போது கடன்களை அடைத்து விடுவீர்கள். இப்போது நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் கடன்கள் அடைபடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே இறங்காதீர்கள். புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள். கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் ஆஞ்சநேயரை வணங்குங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். மௌனசாமிகள். மௌனசாமிகள் யார்? பல மௌனசாமிகள் இருக்கின்றார்கள். இந்த மௌனசாமிகளிலே இவர் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற மௌனசாமி அவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றார். ஒரே நேரத்திலே 3 இடங்களிலே இருந்து தன்னை வெளிக்காட்டி இருக்கின்றார். சென்னையிலே ஒரு பக்தர் வீட்டிலும், அம்பாசமுத்திரம் மாவட்டத்திலே முனிசிப் வீட்டிலும், குற்றாலத்திலே தனது மடத்திலே தபால்காரரிடம் கையெழுத்து போட்டு தபால் பெற்று 3 இடத்திலே இருந்து அபூர்வ காட்சியை வெளிப்படுத்தி உள்ளார் ஒரு மௌனசாமிகள். யார் அந்த மௌனசாமிகள்? 1912ஆம் ஆண்டு குற்றால மலையிலே தனது பக்தர்களோடு ஏறிய அவர் மலை முகட்டிலே தெற்கு நோக்கி அமர்ந்து தவம் இருந்தார். பக்தர்கள் அனைவரையும் தன்னுடைய சைகையால் அமரச் செய்தார். அதன்படியே அங்கு அமர்ந்து கண்ணை மூடியவர்களுக்கெல்லாம் கன்னியாகுமரியிலே நடந்த கோவில் திருவிழா கண்ணால் தெரிந்தது. இப்போது நாம் செல்போனிலே அமெரிக்காவிலே நடக்கின்ற யுத்தத்தையும் ஈரானிலே நடக்கின்ற யுத்தத்தையும் பார்க்கின்றோம் அல்லவா? 1912ஆம் ஆண்டிலே அம்பாசமுத்திரத்திலே அவர்களை அமர வைத்து கன்னியாகுமரியிலே நடைபெற்ற கோவில் திருவிழாவை லைவ் டெலிகாஸ்ட் செய்திருக்கின்றார் இந்த அற்புதமான மகா. எல்லாம் முடிந்து கண்ணை திறந்த போது கோவில் பிரசாதம் அவர்களுடைய கைகளிலே இருந்தது. அப்போதே சொமாட்டோ பண்ணியிருக்கின்றார் இந்த மௌனசாமிகள். இருந்த இடத்திலிருந்தே கன்னியாகுமரி கோவில் திருவிழாவை காண செய்து அந்த கோவில் பிரசாதத்தை தங்களுக்கு கிடைக்க செய்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் தன்னுடைய மகிமையை வெளிக்காட்டி எல்லாமே இறையருளால் நடப்பது என்று அவர்களுக்கு உணர்த்தினார். அதனால் அந்த சீடர்களுக்கெல்லாம் இவர் மேல் பக்தியும் மரியாதையும் கூடியது.
சென்னையிலே ஒரு தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று மௌனசாமியை சந்தித்து கூறினார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பூஜை செய்தார் மௌனசாமிகள். பிரசாதம் கொடுக்கும்போது உள்ளே ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்தது. இதுதான் குற்றால சந்தான கோபாலன், உங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்து விட்டது என அருளாசி அளித்தார். அதுபோலவே அடுத்த வருடம் அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எப்போதுமே சித்தர்களுக்கும் இறைவனையே நினைத்து ஜபம் செய்கின்ற தவம் செய்கின்ற உண்மையான சாமியார்களுக்கும் போலிகள் எல்லா இடத்திலேயும் இருக்கின்றார்கள். போலிகளை பற்றி நாம் பேசவில்லை. நாம் பேசுவது உண்மையான பக்தி, உண்மையான தொண்டுள்ளம் கொண்ட சாமிகளை பற்றித்தான் பேசுகின்றோம். ஆகவே அவர்கள் கூறுவது நிச்சயமாக நடக்கும். அதேபோல் ஒரு முறை குற்றால ஆசிரமத்திலே நடந்த விழாவிலே இனிப்புகள் தயார் செய்ய நெய் வரவில்லை. அப்போது அங்கிருந்த 2 டின் மண்ணெண்ணெயை சுவாமி அவர்கள் மூலிகையை பிழிந்து நெய்யாக மாற்றினார். அதன்பின் இனிப்புகள் செய்து விருந்துகள் படைக்கப்பட்டது. 1916 பத்ராச்சலம் ராஜா மௌனசாமிகளுக்கு ஒரு புலித்தோலை கொடுத்தார். அந்த தோல் தற்போதும் குற்றால மடத்திலே இருக்கின்றது. மௌனசாமிகள் மடம் குற்றாலத்திலே இருக்கின்றது. அங்கே இன்றைக்கும் அந்த புலித்தோல் இருக்கின்றது. 1921 கர்நாடக மாநிலம் சாத்தூர் ஜமீன்தார் சாமியை பார்க்க வந்தார். தங்களுக்கு வாரிசு இல்லை என ஏங்கி வரம் கேட்டார். உடனே சாமி அவர்கள் சொன்னார், உங்களுடைய ஜமீன் எல்லைக்குள்ளே குமாரசுவாமி கோவில் ஒன்று தரைக்குள்ளே புதைந்து கிடக்கின்றது. அதனை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்து வணங்குங்கள், நிச்சயம் வரம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். அப்படி எதுவுமே எங்கள் முன்னோர்கள் கூறவில்லையே என ஜமீன்தார் திகைத்தார். மௌனசாமி அவர்கள் புன்முறுவலோடு கர்நாடக மாநிலம் சென்று குறிப்பிட்ட இடத்திலே தோண்ட சொன்னார். அங்கு ஒரு கோவிலே புதைந்து கிடந்தது. அதை தோண்டி எடுத்து கும்பாபிஷேகம் செய்த பின்னர் ஜமீன்தார் அவர்களுக்கு வாரிசு கிடைத்தது. அதேபோல் ஒருமுறை மௌனசாமிகளை இளமை தோற்றத்திலே துறவியாக பார்க்க வேண்டும் என்று அவரது பக்தர்கள் நினைத்தார்கள். உடனே மௌனசாமி, என்னை புகைப்படம் எடுங்கள், அதிலே என்னுடைய இளமை தோற்றம் தெரியும் என்றார். அதை போலவே எடுக்கப்பட்ட புகைப்படத்திலே இப்போதுதான் ஏஐ என்கின்றார்கள், ஏதேதோ சொல்கின்றார்கள் இப்போது. ஆனால் அந்த காலத்திலேயே சாதாரண புகைப்படத்திலேயே முதுமையை மறைத்து இளமை தோற்றத்தோடு புகைப்படத்திற்கு காட்சி கொடுத்தார் மௌனசாமிகள். சென்னை கவர்னர் லார்ட் பென்டலண்ட் என்பவர் குற்றாலம் வந்தபோது மரியாதை நிமித்தமாக மௌனசாமியை சந்தித்தார். அவரோடு பேசிக்கொண்டிருந்த மௌனசாமிகள் ஒரு கூடையிலே ஆப்பிள் பழங்களையும் 2 பெரிய ரோஜா மாலைகளையும் கவர்னருக்கு பரிசாக அளித்தார். அனைவருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால், கவர்னர் வருவது குறித்து மௌனசாமி அவர்களுக்கு யாருமே தகவல் சொல்லவில்லை. உடனே ஆப்பிள் பழமும் ரோஜா மாலையும் கிடைக்கவும் அந்த இடத்திலே வாய்ப்பில்லை. அப்படி இருக்க எப்படி இவர் இதை பரிசளித்தார் என அனைவரும் திகைத்து நின்றார்கள். அவர் தன்னுடைய சித்து வேலை மூலம் இதனை உருவாக்கியது பின்னர் அவரே சொன்னார். மெலோனி என்கின்ற ஆங்கிலேய அதிகாரி தன்னுடைய மனைவியோடு மடத்துக்கு வந்தபோது நாடி கணபதியைப் போலவே தனக்கு ஒரு சிறிய கணபதி வேண்டும் என்று கேட்டார். உடனே மௌனசாமிகள் தனது தவ வலிமையால் அடுத்த நிமிடத்திலே கணபதியை வரவழைத்து கொடுத்தார். அதேபோல் ஒருமுறை ஆசிரமத்திலே கோவில் கட்டும் பணி நடைபெற்றது. பணியை செய்த மேஸ்திரி மௌனசாமியிடம் போய் சம்பளம் கேட்டார். அதோ அந்த மரத்தினை தோண்டிப்பார் என்றார். அங்கே சென்று தோண்டினால் கூலிக்கு தக்க பணம் அந்த இடத்திலே இருந்தது. கோவிலை கட்டி முடிக்கும் வரை மரத்தின் அடியிலே இருந்து தன்னுடைய கூலி பணத்தை அந்த மேஸ்திரி பெற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட பல அதிசயங்களை செய்தவர் மௌனசாமிகள். மௌனசாமிகள் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட 3 பேர் தான் இருக்கின்றார்கள். கும்பகோணம் பக்கம் ஒருவர் இருந்தார். அதுபோல் மிகுந்த வல்லமை மிக்கவர்கள், இறையாற்றலை முழுமையாக பெற்றவர்கள். குற்றாலமலையிலே சாது ஒருவரோடு மௌனசாமி சென்று கொண்டிருந்தார். உடன் சென்றவர் மீது புலி ஒன்று பாய்ந்து விட்டது. மௌனசாமி தன்னுடைய தவ வலிமையாலே புலியை விரட்டினார். அவர் செய்த அற்புதங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல இறந்தவர் ஒருவருடைய உயிரையே மீட்டெடுத்தார் என்றால் நம்ப முடிகின்றதா? ஆனால் இது சத்தியமாக நடந்த உண்மை. ஒரு முறை பொறியாளர் ராமசாமி என்பவர் திடீரென மரணமடைந்து விட்டார். இந்த திடீர் மரணத்தால் அவரது குடும்பம் நிலை குலைந்து போனது. அவர்கள் அனைவரும் மௌனசாமியிடம் கதறி அழுதார்கள். மௌனசாமி மந்திரங்கள் கூறியபடி இறந்தவருடைய உடல் அருகே அமர்ந்தார்.
விபூதியை அந்த உடல் முழுவதும் தடவினார். பின் தனது கட்டை விரலை இறந்தவருடைய நெற்றிலே வைத்து அழுத்தினார். ஏதோ மயக்கத்திலே இருந்து எழுந்தது போல உயிரோடு எழுந்து போனார் இறந்தவர். உறவினர்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த நபரை பிழைக்க வைத்ததால் மௌனசாமி உடல்நலம் பாதிக்கப்பட்டார். தியானம் மூலம் தன்னுடைய உடல்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இறந்தவரை உயிர் பிழைக்க வைத்த அதிசய சித்தியையும் செய்து காட்டி மக்களுடைய மனங்களிலே மேலும் தன்மேல் மரியாதை கூட செய்தார். இப்படி எத்தனையோ விஷயங்களை நம் மௌனசாமிகள் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இப்போதும் குற்றாலத்திலே அவருடைய மடமானது இருக்கின்றது. ஆக சித்துக்கள் என்பது இது போன்ற மௌனசாமிகள் பிறருடைய நன்மைக்காக செய்திருக்கின்றார்கள். சித்துக்களை செய்பவர்கள்தான் சித்தர்கள். அதனை பக்தர்களுடைய நலனுக்காக செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி என்பது. அப்படிப்பட்ட மௌனசாமிகள் அவர்களை வணங்கி நல்வரம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.